मूर्तिभेदविभागे व्याप्तदेहाय दक्षिणामूर्तये शंकरं शंकराचार्यं केशवं नागराजं सूत्रभाष्यं அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நமஸ்காரங்கள். யோகிராஜ்னு ஒரு ஷில்பி ஸ்கல்ப்சர் மைசூர்லேருந்து ஒரு அயோத்தியாவில் ராம விக்கிரகத்தை பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நாம் தரிசனம் பண்ணக்கூடிய ராமர். அவர் தன்னுடைய சந்தேஷத்தை சொல்கிறார். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கேனே, அப்படி பண்ணியிருக்கேனே, எப்படி பண்ணீங்க அப்படின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மொத்தமாக செலக்ட் பண்ணி ஒரு 10 பேரை அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டாப் போஸ்ட்டில் இருக்கிறவா, அதில் அடியேனியும் செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறையா இன்டர்வியூலாம் வச்சா. அதுக்கப்புறம் அதில் ஒரு 4 பேரை அடுத்த சர்க்கிளில் கொண்டு வந்தோம். அதில் 4 பேருக்கும் அந்த விக்கிரகம் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். இதோடைய சில்ப சாஸ்திரத்தோடைய அமைப்பில் ஒரு 5 வயசு பையனுடைய உயரம் எப்படி இருக்கும், உடல் அமைப்பு எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடிப்படையில் எல்லாத்தையும் செய்ய சொன்னோம். அதில் நானும் செய்ய ஆரம்பித்தேன். இத்தனை அவதி டைம் கொடுத்தான். இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும், இத்தனை மாதத்துக்குள்ள. அதில் ஒரு 10 மாதமோ இன்னும் 1 வருஷம் கொடுத்தாரு. அதில் 8 மாதம் கடந்து போயிடுது. அப்புறம் அவள் அதை பார்க்கணும். அதில் ஏதோ ஒரு சின்ன தோஷம் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்க முடியாது. அதனால் இன்னொரு 4 மாதம் இருக்குது, நீங்கள் புதுசாக திருப்பி ஆரம்பிச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் கை கால் ஓடலை, இவ்வளோ தூரம் முடிச்சு கடைசியில் இப்படி ஒரு சின்ன குறை இருக்குது அப்படிங்கும்போது திரும்ப அந்த ஆரம்பித்தோம். ராத்திரி பகல் பார்க்காம கொஞ்சம் இது கிருஷ்ணஷிலான்னு நிறையா அந்த பக்கம் மைசூர் பிராந்தத்தில் நிறையா மலைகள்லாம் இருக்குது. அதில் நிறையா கிருஷ்ணஷிலாங்கிறது அதுக்கு எடுத்து இந்த ராமரை ஒரு நேரத்தில் பார்த்தா நான் என்னை இழந்தேன். நான் ராமனை படினேன்னு சொல்கிறோம். ராமன் தன்னை வெளிப்படுத்தினான்.
அதுக்கு என்ன பயன்படுத்தி இதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்ல முடியும். ஆனா சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த பரம்பரையில வந்ததுனால, இந்த சிற்பியோடைய பரம்பரையில நான் ஒரு 5ஆவது 6ஆவது தலைமுறையும் வந்துட்டு இருக்கோம். நான் நிறைய ஆங்கிலம் தான் படித்தேன், அகாடமிக்கில் தான் நிறையா படித்தேன். அப்படி தான் என் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினச்சேன். ஒரு டயத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பரம்பரையில் எப்பேற்பட்ட ஒரு நிதி இருக்கு, பெரிய பொக்கிஷம், பெரிய சொத்து, அழியா சொத்து. 24 கலைகள் இங்கே ஒன்றும் இல்லையா? அது இறைவனை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் சாதாரணம் இல்லையே. அப்பேற்பட்ட வம்சத்தை நம்ம பிறந்து நம்ம பாதை தவறி இன்னொரு பாதையில் போகலாமா அப்படின்னு நினச்சி நான் திரும்ப இதில் வந்து இதில் நான் எல்லாத்தையும் இறங்கி இதை முறையாக இதை படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்தது தான் இது. இந்த வம்சத்தில் பிறந்திருக்கலைன்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது. இந்த வம்சத்தில் பிறந்ததுனால என்னன்னா, எத்தனை நாள் விட்டு நான் திரும்பி வந்தால் கூட என்னோட எனக்கு ரொம்ப அது ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால தான் அவன் சொல்கிறான், நிதனம் ஸ்ரேயா அப்படின்னு சொல்கிறான். என்னது ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. அது அதுக்கு தான் சொல்லுவேன், இறைவனை லகுவாக பார்க்குறதுக்கு அது ஸ்வதர்மம் ரொம்ப சுலபம். வர தர்மத்தில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் இதெல்லாம் இயற்கை. நீங்கள் உங்களுடைய தர்மத்தில் இருக்கிறதே தெரியாமல் பகவானை சொல்லணுமா? ஆனால் அதில் நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி ரொம்ப நிறைய பிரயாசம். அதில் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார், இந்த பரம்பரையில் பிறந்ததுனால அப்படின்னு அப்படி ஒருத்தர் சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் ராமனை பண்ணது, ராமன் தன்னை வெளிப்படுத்தின்றான், அதுக்கு என்ன உபயோகப்படுத்தின்றான் ஒரு கருவியா. அது ஒரு தெய்வத்துக்கும் தேசத்துக்கும் நான் எனக்கு செய்யறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. பார்ட் ஆஃப் டிவோஷன். அதைத்தான் சொல்லணும்னா இங்கே ஜெகதாம்பா சமய கோல்கேஸ்வரர் வெளியில் பட்டீஸ்வரர் பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் அவருடைய அருள் இங்கே இந்த வீதி சுந்தரர் பாடின ஒரு திவ்ய ஸ்தலம். இங்கே இவருக்கு ஏகப்பட்ட சொத்து, இவர் சொத்தியே நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர். அதனால தான் இவரை தாண்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லா இடத்துலையுமே கார்பரேஷன் வந்தாச்சு. இங்கே ஒன்றும் கார்பரேஷன் வர முடியும். காரணம் அவ்வளோ சொத்து இருக்கு. கவர்மெண்ட்டுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியும். 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பேர்பட்ட ஈஸ்வரனுக்கு நீ இதை தாண்டி பாலக்காடுலையும் கேரளாலையும் நிறைய சொத்து மொத்தத்திலும் அவ்வளோ எழுதி வச்சு, எண்ணெய்க்காக ஒரு எள்ளு செடிக்கு உண்டான வயல்கள்லாம் நிறைய தானம் பண்ணியிருக்கு. இதுலேருந்து வரக்கூடிய எண்ணெய் சுவாமிக்கு அப்படின்னு. இப்படி உள்ள அனைத்து சமாச்சாரமும் சுந்தரர் பாடின ஒரு க்ஷேத்திரத்தில் 4 வேதமும் இருந்த இந்த 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 வீதியிலேயே இருக்குது. தினசரி அவருக்கு வேத பாராயணம் பண்ணக்கூடிய அமைப்பு. அந்த வேத பாராயணத்தில் அந்த 4 வேதத்தை சாமவேத குடும்பமாக இருந்தது நம்ம சத்யாவுடைய பூர்வஜம். தலைமுறையாக அந்த பரம்பரையில்
நிறையா ஒரு 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 சத்காரியம் பண்ணுறான்னா 100 பேர் சகஜமாக வந்துடுவா. அவளுக்கு அவ்வளோ உறவினர். ஏன்னா பறந்து பிரிஞ்ச குடும்பம். அதில் பார்க்கும்போது எல்லாரும் லௌகிகத்துக்கு போயாச்சு. இந்த குழந்தை இவ பிரசாதமாக பிறந்த இயற்கையாக பிறக்கல. ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தாவா. அவர் சொல்லுவார், வாட்சிஷ்டமத்தில் இங்கே இருக்கார், இப்படி ஒரு குழந்தை இத்தனை நாள் கழிச்சு எனக்கு பிறக்கும்னு தெரியவே தெரியாதுங்கிற பாடிங்க. 25 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்திருக்கான். நான் பார்த்தும் சொல்லி அப்போ அது அது காமத்திலேயும் உண்டானதா குழந்தையா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தர்மத்திலேருந்து வந்திருக்கிறது கூட குழந்தையாக. ஏன்னா வேணும், இந்த பரம்பரையில வேணுங்கிற காரணமே எதுக்குன்னா ஈஸ்வரனுக்கு வேணும். அவனுக்கு அடுத்தடுத்த காரியம் நடத்திக்கிறதுக்கு ஒரு ஜீவன் வேணும், ஒரு ஆத்மா வேணும். தேன லப்யா. இப்ப நம்ம யோகிராஜ எப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் என்ன தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி பட்டீஸ்வரன் நம்ம சத்திய ஸ்ரௌத்திகள் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்துனா தான் இப்படி எல்லாம் நடக்கும். நாம மனிதர்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் எல்லாம் நல்லதாகவே நினைச்ச முடியுமா? அதனால நல்ல காரியம் நடக்கணும்னா நல்ல புத்தி வேணும். அதனால தான் அப்பா அம்மாலாம் குழந்தைல சின்ன குழந்தையா இருக்கும் காலம்பர சாயங்காலம் நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட வேண்டிக்கோ நல்ல புத்தியை கொடு அப்படின்னு. இவ்வளோதான் கேட்குறது எவ்வளோ மகாமந்திரம்னு அவளுக்கே தெரியாது. ஆமாம், அதனால நல்ல புத்தி அப்போ கொடுத்தா தான். தேவாக தண்டமாதாய ரக்ஷந்தி வித்யா சஞ்யோஜிதா. நல்ல காரியம் நடக்கிறதுனா அவன் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஈஸ்வரன் உள்ள வந்தாச்சு. அதனால தான் நல்லதெல்லாம் நமக்கு தோன்றது, நல்லதெல்லாம் செய்ய முடியறது, நல்ல காரியங்கள்லாம் செய்ய முடியாது. வீட்டை வச்சிருக்கு, இந்த வீடு ஃபுல்லாக இது எல்லாம் இந்த வேதம் பிராமணம். அதில் ஒரு போர்ஷன் அடுத்தடுத்து நிறைய குடும்பங்கள், நிறைய அண்ணா தம்பிகள் அதில் பிரிஞ்சுது. நமக்கு வேணுங்கிறது எது வேணுமோ கிடைக்கிறது. இந்த வீடை கட்டின உடனேயே வேத பாராயணம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் வேணுங்கிறது அவர் எல்லாம் பண்ணிட்டு ரெடி பண்றாரு. அதனால வேத பாராயணம் ரிக்வேதத்தை இருக்கு யஜுர்வேதத்தை யஜுஸ் இருக்கு, யஜுர்வேதத்தை ரிக்கு இருக்கு. ஆனால் ரெண்டும் சாமவேதத்துக்குள்ள இருக்கு. இந்த ரிக்கு மொத்தமாக இங்கே இருக்கு, எல்லாத்தையும் உள்ள அடிக்கணும். அதனால தான் ஒன்றுக்குள்ள ஒன்று போடுறாங்க. அதனால தான் நீங்கள் 1000 தான் ஆசீர்வாதம் 3 வேதத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சாமவேதத்தை சொன்னப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் கேட்க முடியாது. முடிஞ்சு போச்சாங்க எல்லாருக்குமே. அப்படி ஒரு நெறி ஏதத் சாமகாயம் ஆஸ்தே அதோட நிறைய சாந்தி திருப்தி ஏற்பட்ட ஒரு சாமகாயம், பரம சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ராமூர்த்தி சக்திகள் ஆச்சாரிய பாதத்திலேருந்து வந்தவர். அதனால பாண்டித்யம் நிர்வேத்திய பால்யேன திஷ்டாசி. அதனால படித்தது எல்லாத்தையும் மறந்துடுங்கிறார். குழந்தை போல இருந்துருக்கிறார். மறக்கிறதுனா என்ன அப்படின்னு படித்ததெல்லாம் மறக்கிறதா? படித்தோங்கிற எண்ணத்தை மறக்கணும். அதே சமிதி பிராப்தியம் சங்கமிச்சது.
நான் எனதுங்கிறது நீங்கள் இழக்கும் போது இறைவன் அங்கே ஈஸ்வரன் அங்கே மேனிஃபெஸ்டாக வெளிப்படுறான். இப்போ இறைவனுக்கே ஒரு பேர் உண்டு. ஹிந்தியில் போலேநாத்னு ஒரு பேர். நாட்டிலெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டேன். போலேநாத் போலேநாத் அப்படின்னா என்னன்னா இன்னோசென்ட். சிவபெருமான் எப்போவுமே இப்படி இல்லாமல் அப்படி யார் எதை கேட்டாலும் அப்படியே ஒரு சிவான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சவங்க. ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான், என்னங்கிறது. நாராயணன் எல்லாம் பரீட்சை பண்ணி எல்லாம் அவரும் எல்லாம் ஒரு தேவாளுக்கு சுராளுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் ஒரு பரீட்சை பண்ணி ரெடி பண்ணி அவனை தயார் பண்ணி அப்புறம் அவனுக்கு கிருப்பை பண்ணுறவர். அது ஒரு அவருக்கு அசுரனுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுறவர். என்னன்னா அவருக்கு வேணும்னா முறையா ஒரு அழகாக ஒரு கையாதுக்கு ஒரு குழந்தையாக வர வச்சு தான் கூட இருந்து ஒரு அனுகிரகம் பண்ணி ஒரு பெரிய இவனுக்கு மேலே எதிர்பார்த்தனும் கிடையாது. இரண்யகசிபுக்கு மேலே அசுரன் ஒரு பெரிய அசுரன் சொல்லவே முடியாது. அவனுக்கே அழகாக ஒரு குழந்தை, அசுர குழந்தை, முதல் தலைமுறை பரம பவித்திரமா என்னன்னா அவனை ரெடி பண்றாரு. இவர் என்னன்னா எல்லாம் எடுத்துட்டோம் சிவான்னு சொல்லிட்டா போலேநாத் ஏற்பட்ட அதுக்கு சொல்லணும்னா இந்த அப்படி குழந்தை போல வேதம் படித்தவன்லாம் வாழும்போது அந்த தட்டாட் கொண்டதுக்கு அவன் காத்துன்றான். ஆமாம், ரெண்டு கையும் தூக்கிடும், நான் பார்த்துக்கிறேன். அதனால் நம்ம பண்ணுறோங்கிறது ஒன்றுமே இல்லை. நினைச்சு இதெல்லாம் அவ்வளோ சுலபமாக பண்ணிட முடியும். ஹி செலக்ட்ஸ். அவன் இதான் சொல்கிறேன், அவன் வரணம் யாரை வரணம் பண்ணுறானோ அவனுக்கு கிடைக்கிறது தேனல் அம்சம். அதனால வேறுபட்ட இது என்னன்னா சத்யா கொண்டு இல்லை, சத்யாவை சேர்ந்த நம்ம எல்லாரையுமே செலக்ட் பண்ணிருக்கோம். ஆமாம், ஏன்னா ஏக ஹிருதயமா இங்கே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு மங்களம் அப்படின்னா அங்கங்க ஒருத்தர் அந்த சமயத்தை அழகாக பண்ணிக்க வேண்டாமா. அவன் 2வது பிரம்மோத்சவத்தில் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் யுக தர்மம்னு நீங்கள் சொல்லலாம். நிறைய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தான் ஆன்மீகம். ஆனால் நிறைய ஆன்மீகம் தமிழ்நாட்டில் தான், நிறையா வேதம் தமிழ்நாட்டில், நிறையா கும்பாபிஷேகம் தமிழ்நாட்டில், நிறையா நாம சங்கீர்த்தனம் தமிழ்நாட்டில், நிறையா பிரபச்சனம் தமிழ்நாட்டில், நிறையா பாகவதால் தமிழ்நாட்டில். இவ்வளோ எதிர்ப்பு நீர் நடக்கிறதுனா நீங்கள் கலிபுருஷன் எங்கேயாவது பிரவேசம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன எதிர்த்து கணம் நிற்க முடியுங்கெல்லாம் யாருக்கோ சொன்ன மாதிரி அண்ணா ஏறுங்கன்னான்னு சொல்கிறாரு. இந்த ரத்தத்தை நம்ம எல்லாரும் இழுத்துன்னு வந்தோமே, ஆனால் கிடைக்காத நாள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய திவ்ய சரணத்தை என்னுடைய பணிவன்பான நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ராமமூர்த்தி ஸ்ரவதிகளுக்கு அவர் பேசினதெல்லாம் ஒரு வேதாத்தியனம் பண்ணவராக பேசுகிறார், அவர் பாகவதராக பேசிட்டார். ஆமாம், ஒரு வேதாத்தியனம் பண்ணுற வாழ்க்கையிலே ஒரு பாகவதம் தேவை. இந்த காலம் என்னைக்கும் தேவை, இருந்தது தான் சொல்லுங்கள். இன்னைக்கு ரொம்ப தேவை. யாரும் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம். ஒரு சத்யா ஸ்ருதிகள் எத்தனை பேரை வச்சு ஒரு வேத பாராயணம் பண்ணி பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு தர்மக்காரன் நடக்கிறது அப்படின்னா அதையே அவன் நடத்துகிறான்னா நம்ம ஒரு குடும்பத்தையும் அவன் நடத்திட மாட்டாமா. நாம் எதுக்கு
செய்யும்போது இந்த வைதிக தர்மத்துக்குள்ள ஒரு பாகவத தர்மம் நமக்கு வரும்போது அது வேதாந்த பிரகாசமாக அங்கே ஞானத்துடைய வெளிப்பாடு வருது. அங்கே ஒரு பிரேமியோட வெளிப்பாடு பிரகாசம் ஏற்படுது. அங்கே நமக்கு காரத்தன்மை விலங்குறது எல்லாம் விலகி எல்லாரையும் நம்ம ஒரு கம்பேஷன் ரொம்ப பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு பார்வை கிடைக்கும். அதனால ராமமூர்த்தி ஸ்ரோதிகள் வந்தது பெரிய இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அதான் ஒரு வார்த்தை சொல்லணும். அதுக்கு சத்யாஸ்ரோதிகள் ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த சமர்ப்பணம் பண்ண போகிறான். இந்த சமர்ப்பணம் பண்ணக்கூடிய வஸ்துக்கு கௌரவம் கிடைக்கிறது. அது பூர்ண சத்தியம். என்னுடைய அன்பான நமஸ்காரங்கள் உங்களை காலத்தொட்டு நான் கண்ட வைத்திருக்கிறேன். நமஸ்காரம்.